இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம், இது நான் ஒரு கேட்ட வார்த்தை, இதை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். பிசாசிற்கு இடம் கொடாமல் இருங்கள். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற ஒரு காரியம், பிசாசிற்கு இடம் கொடாமல் இருங்கள். போன வாரம் நான் பேசின த ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான், மலைப்பாம்பின் ஆவி. இது வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நான் எழுதியிருக்கிறேன். அது கூட நான் சொல்லும் போது ஏன் சொன்னேன், அந்த பிசாசின் ஆவியை குறித்து மகிமைப்படுத்தும்படியாக அல்ல, அப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக என்ன பண்ணேன், அதை போதித்தேன். வேதங்கள் வாக்கியங்கள் அதை என்ன பண்ணிருச்சு, வேணாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது வேணான்னு என்ன பண்ணிருச்சு, மறைச்சிருச்சு. இந்த காலை வேளையிலும் கூட பிசாசிற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்கலாம். பேதுருக்கிட்ட பிசாசு இடைப்படும் போது இயேசு கிறிஸ்து இருந்தார், உள்ள என்ன இருக்குது, பிசாசு இருக்குன்னு சொல்லி அதட்ட கூட யார் இருந்தார், இயேசு கிறிஸ்து இருந்தார். இந்த காலையில் நம்மளோட யார் இருக்கிறான்னு கேட்டால் அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மளோட என்ன பண்ணுது, கூட இருக்குது. நான் அநேக நேரம் வேதத்தை வாசிங்க நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் பேதுரு மாதிரியான பிசாசு நம்மளுக்குள்ளே வெளியே வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி நான் ஏன் மீண்டுமாய் தொடர்ந்து சில வாரங்களாக இதை குறித்தே நான் பேசி கொண்டு இருக்கிறேன்னா, இங்கே இருக்கிற யாருக்கோ அது என்னது நிச்சயமாய் தேவை என்பதை நான் ஆவியில் நான் என்ன பண்ணுறேன், ஐ ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அநேக நேரம் நான் சொல்லுகிற ஒரே காரியம், ரட்சிக்கப்பட்டவன் தான், தேவனை தேடுகிறவன் தான் பிசாசுக்கு தேவை. அது எப்படி சொல்லணும்னா, ஒரு மட்டன் பிரியாணி தேவைப்படுற மாதிரி பிசாசுக்கு எது தேவை, ரட்சிக்கப்பட்டவனோ தேவனை தேட நினைக்கிறவனும் தான் யாருக்கு தேவை, பிசாசுக்கு தேவை. சும்மா சுற்றின்னு இருக்கிறவன் யாருக்கு தேவையில்லை, பிசாசுக்கு தேவையில்லை. கடைசி போன வாரம் நான் சொன்ன அந்த வசனத்தை மீண்டுமாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனம். வருஷமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுள்ளவருமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நல்லா கவனிங்க. பிசாசு யாரை நோக்கி இந்த பூமியில வருதுன்னா, அவருடைய சித்தத்தை செய்யறவங்க கிட்ட தான் என்ன பண்ணும், சும்மா இருக்கிறவங்க கிட்டலாம் என்ன பண்ணாது, வராது. நம்ம அநேக நேரம் நினைச்சிடுறோம் பிசாசு யார் மேல ஃபோக்கஸ்டா இருக்குன்னா, யார் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் போகிறாங்களோ, ராஜ்யத்துக்கு நேராய் மனிதர்களை திருப்புறாங்களோ, அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணும், வரும். இன்றைக்கி நான் ஜெபமும் பண்ணல, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழல, எனக்கு ஒரே பிசாசு போராட்டமாக இருக்குதுன்னீங்கன்னா அது நகைப்புக்கு புரியுது. பிசாசே அவங்கள பார்த்து என்ன பண்ணுவான், சிரிச்சுட்டு, டேய் நான் அவனை தொடவே இல்லை, தொடறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்கிற பிசாசு. இன்றைக்கி யாரெல்லாம் ஜெபிக்கணும்னு ஒரு தாட் உங்கள் இருதயத்தில் வந்தாலே சரி, யார் வந்து உங்ககிட்ட நிற்கிறா, பிசாசு வந்து நிற்கிறான்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும், எபேசியர் 4வது அதிகாரம் முழுவதும் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மிக கவனமாக என்ன பண்ணுங்க இருங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சொல்ல வர்றாருன்னா, பிசாசுக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையால் சபைக்கு என்ன பண்ண முடியும், இடத்த சபையில் இருக்கிற நம்மளால் என்ன பண்ண முடியும், பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இது மிக தெளிவாக இருக்கிறாரு. ஏன்னா 12 சீசர்களில் ஒரு ஆளுக்கிட்டே பிசாசு என்ன பண்ணுச்சு, வெளியே வந்துச்சு. யார் தேவன் நேசிச்சு தனக்கு உண்டான எல்லா ரகசியத்தையும் யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த நபருக்கிட்டே என்ன வந்துச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்கன்னா ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, எனக்குள்ள என்ன வராது, கவனமாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பிசாசு உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வந்தானா நீங்கள் ஜெபிப்பது முற்றிலுமாக நின்று போகும். உங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் முற்றிலுமாக நின்று போயிடும். உங்களுடைய ஆராதனை முற்றிலுமாக நின்று போயிடும். இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறான்றதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. உடனே நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறதே இல்லைன்னா, அது அனகோண்டா சைஸில் அவங்க கூட என்ன பண்ணுது, படுத்து உலாவிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது, உலாவிக்கிட்டு இருக்குது. உங்கள் சிறு வயதுலேருந்தே உங்களை ஜெபிக்க விடாமல், சபைக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் அது என்ன பண்ணுது, உங்களை சுற்றி பிடித்து கொண்டு இருக்கிறன்றதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, பாஸ்டர் எனக்கு எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை, எனக்கு சபைக்குள்ளே இல்லை. ஆனால் நீங்கள் கவனிங்க, சபைக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே நீங்கள் இன்வால்வ்மெண்ட் ஆகுங்களே, ஏன் வேதத்துக்குள்ளே ஒரு சின்ன இன்வால்வ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகலை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இடிக்கும். என்னது, எந்த பக்கம் திரும்பினாலும்
இடிக்கும். ஆனால் அதை ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இடைப்படுகிறாருன்றத நீங்கள் மகிமையாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அந்த மகிமைக்குள்ளே யாராலையும் என்ன பண்ண முடியல, போக முடியல. அதில் ஒரு சிலர் தான் போகிறாங்க, சில பேரால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால் தாவீது தான். ஏன்னா தாவீது தான் நம்ம நினச்ச எல்லா பாவத்தையும் பண்ணியிருக்கிறார், நம்ம நினைக்கிற எல்லா அக்கிரமான காரியங்களும் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய மகிமைக்குள்ளே அவர் என்ன பண்ணார், கடந்து போனார். இன்றைக்கி பிசாசை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. அலோவ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப என்ன ஆகிடும், கஷ்டமாயிடும். இன்றைக்கி ஒரு வீடை நீங்கள் அழகாக கட்டுவீங்க, ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, விடுவீங்க. ஒரு மோசமான ஆளை ரெண்ட்டுக்கு நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விடும்போது அவன் மோசமான ஆள் நினச்சி விட மாட்டீங்க. நல்லா கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாடகைக்கு விடுவீங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அசுத்தமான வார்த்தைகளை அடிக்கடி உங்கள் காதில் உங்களால் என்ன பண்ண முடியும், என்னடா இவன் ரட்சிக்கப்பட்டான் கிறிஸ்துவன் நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோம், இவன் பேசுகிற வார்த்தைலாம் எப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அதுவும் கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அவங்கள நீங்கள் காலி பண்ணணும்னு போய் நின்னாலும் என்ன பண்ண முடியாது, காலி பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க, உங்ககிட்ட அழகாக பேசுவாங்க. அந்த காலி பண்ணுற இடம் வந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பிசாசும் அப்படி தான் உள்ளே புந்துப்பான், சில கடுமையான காரியங்களை உங்களை உண்டு பண்ணுவான். நீங்கள் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், நீங்கள் திரும்பும் போது அதை என்ன பண்ணுவான், வந்து பொறுமையாக தடுக்கக்கூடிய இடத்துல இருப்பான். இந்த காலைகளில் சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அநேக நேரம் நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுலோட வாழ்க்கை எப்படி கேள்விக்குறையாய் மாறினது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். சவுல் என்னும் பேருள்ள சௌரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் குதிரைகள் அவனை பார்க்கிலும் சௌரியமான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, மிகவும் அழகாய் அற்புதமாய் படைக்கப்பட்ட தேவனால உன்னதமான ஒரு படைப்பு இஸ்ரவேல்ல யாருன்னா சவுல். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல்லே அவன் தான் அது மிகப்பெரிய உயரமான ஒரு மனுஷன். ஆனால் அவன்கிட்ட பிசாசு அசால்ட்டாக வந்து அவனை என்ன பண்ணிருச்சு, டச் பண்ணிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனே என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்ப நல்லா கவனிங்க, அவன் அழகு நிறைந்தவன், சௌந்தரியம் நிறைந்தவன், உயரமானவன். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆவியை கொண்டு தேவனுடைய தீர்க்க தரிசனமான காரியங்கள். தீர்க்கதரிசி என்றால் எதுவுமே கிடையாது, சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்லாம் கிடையாது. தேவனுடைய வாய், வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பேச நினைக்கிற காரியத்தை பேசக்கூடியவர்கள் தான் யார், தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நபர் தான் யார், சவுல். ஆனால் அவரோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவனை என்ன பண்ணிச்சான், கலங்க பண்ணிச்சான். இன்னைக்கு இது அநேக நேரம் எல்லாரும் படிக்கும் போது இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆண்டவரே ஒரு நல்ல ஆவி அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு கெட்ட ஆவிக்கு என்ன பண்ணாரு, ரூட்டு போட்டு கொடுத்தாரு. இல்லவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ரட்சிப்பு பெறும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபென்சிங் நம்மளை சுற்றி இருக்கும், ஒரு இரும்பு கேட் ஒன்று இருக்கும். அந்த இரும்பு கேட்டை ஆண்டவர் என்னைக்கு என்ன பண்ண மாட்டார், ஓப்பனே பண்ண மாட்டார். ஆனால் அந்த இரும்பு கேட் எதுக்கான அடையாளம்னா, உங்களுடைய ஜபமும் தேவனுக்காய் நீங்கள் உண்மையாய் வாழ்வதற்கு அடையாளமாக தான் அது என்ன பண்ணுது இருக்குது. அதை என்னைக்கு நீங்கள் திறந்து விடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், பிசாசானவன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவான். இந்த கேட்டு நீங்கள் தவறு பண்ணும் போது ஆண்டவர் அதை எடுத்தார்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், வந்துடுவான். எழுதின நபர் தான் எப்படி எழுதியிருக்கிறாரு, ஆண்டவர் அலோவ் பண்ண மாதிரி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் யாருக்கும் பிசாசு என்ன பண்ண மாட்டார், அலோவ் பண்ண மாட்டார். அவர் அலோவ் பண்ணுற ஆள் யாராக இருப்பானா, தகுதி உள்ளவனாக இருப்பான். யோபு மாதிரி தகுதி உள்ள ஒரு நபரை என்ன பண்ணுவான், நீ போய் என் தாசனாகிய யோபு என்ன பண்ணு, சோதிச்சு பாரு, எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஆனால் சவுல மாதிரி ஒரு நபர்கிட்ட ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். இன்றைக்கி நல்லா ஒரு கவனிச்சு பாருங்க, என் சரீரம் எப்படி இருக்குது, என்னை விட நல்லா பாடி பில்டிங் நிறைந்த ஒரு நபர் தான் பிசாசு. இரும்பு கேட்டுக்கு அவன் அந்தாண்ட இருக்கிற வரைக்கும் அவன் என்னால் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அவனே நினைச்சாலும் அந்த இரும்பு கேட்டு என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஆனால் அந்த இரும்பு கேட்டை நான் திறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ரிட்டன் என்னால் திருப்பி என்ன பண்ண முடியாது, வெளியே அனுப்ப. நான் நினச்சாலும் அவனை தள்ள முடியாது, நான் நினச்சாலும் அவனை என்ன பண்ண முடியாது, ஒடுக்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போவாசித்தி நன்றி இந்த மாதிரி பேயில என்ன பண்ணாது, உன்னை விட்டு
போவாது. ஆனால் உபவாசமே உனக்கு இருக்கு என்ன பண்ணாது அந்த பிசாசு விடாது. இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஒரு காரியங்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய ரீதியில் யோசிக்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை நடத்த அனுமதியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப சபையை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஆரம்பிச்சதெல்லாம் சரிதான், ஆண்டவரை நீங்கள் நேசித்ததெல்லாம் சரிதான், ஆண்டவருக்காக நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் சரிதான், ஆனால் உங்கள் முடிவில் ஏதோ தப்பு இருக்குது. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு என்ன ஆகிடும்னா ஒரு பயம் போயிடும். என்னது, எல்லோரும் பாருங்கள், இந்த ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா தெரியும், அது டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் என்னவாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் அது டேக் ஆஃப் ஆகும்போது ஏதாச்சும் ஆனால் கூட கீழே வந்து தப்பிச்சிக்கலாம். 10 அடிக்கு மேலே ஃப்ளைட்டு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதான் சேதாரம் என்னது பெருசு. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நான் நல்லா பறக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா பறக்கும் போது விழுந்தால் தான் சேதாரம் என்னது அதிகம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆரம்பித்ததெல்லாம் சரிதான், அவங்களோட முடிவு என்ன இல்லை சரியில்லை. நான் ஏன் இதை சொல்லணும்னா, பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேதுரு சூப்பராக ஆரம்பிச்சிட்டார். என்னது ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஆண்டவர் உயிர் தெரிந்து எல்லாம் தேவ மகிமை எல்லாத்தையும் பார்த்துட்டார். இதுக்கப்புறம் அவர் தப்பு பண்ண குறையா ஒரு செய்ய எந்த முகந்தரமான காரியங்கள் ஒன்றும் பேதுருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் விருத்த சேதனம்ன்ற ஒரு காரியம் பேதுருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது திருப்பி காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. என்ன ஆகுறாரு, காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. அவருக்கு அது தப்புன்னு தெரியும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாரு, உடன் போகிறார். நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்க, இல்லை எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறீங்கன்றத மிக கவனமாக இருங்க. ஒரு சின்ன கேப்பு தான் பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயோ வந்து உட்கார நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனுமதிக்கிறீங்க. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம் உங்களுக்கு தெரியும். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணுறான், வகை தேடி அலைகிறான். இன்றைக்கி அவன் எவனை தேடுறான்னா ஆண்டவருடைய வசனத்தின் மேலே தன் கண்ணை திருப்புகிற எல்லா தேவ பிள்ளை மேலே தான் என்ன பண்ணுறான், மிக கவனமாக இருக்கிறான். நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், நான் பாஸ்டர் நான் பைபிளும் படிக்கிறதுல ஜெபமும் பண்ணுறதுல ஏன் எனக்கு போராட்டம், என்னது ஏன் எனக்கு போராட்டம். இந்த ரியல் பேட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுனா நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், உபவாசம் இருந்து பாருங்கள். உங்களை சுற்றி என்ன பண்ணுவான், வந்து நிற்பான், குட்டி போட்ட போன மாதிரி வந்து நிற்பான். அப்போ தான் தெரியும், இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண பிரச்சனை, இன்றைக்கி தான் ஆவிக்குரிய பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். என் ஆவி நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் சரீரத்துலேயே அந்த போராட்டத்தை என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. இன்றைக்கி அநேக நேரம் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தெல்லாம் பிசாசோட போராட்டம் அநேக நினைக்கிறீங்க. பிசாசோட போராட்டம்னு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று வந்துச்சுன்னா உங்கள் சரீரத்திலே வரும். அப்போது யாருக்கு வந்துச்சு, யோபோட வாழ்க்கையில் வந்துச்சா? இன்றைக்கி அநேக நினைக்கிறோம் பிரச்சனை அதெல்லாம் சும்மா உலகத்தின் போராட்டங்கள். இந்த உலகத்தில் இந்த சூரியனை கீழே என்ன இருக்குது, வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனால் பிசாசு யாருக்கிட்ட வந்து போராடுறான்னா, ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான உகந்த வாசனையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களோட சரீரத்தில் வந்து கை வைப்பான். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காலை வேளையில் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பிசாசு என்ன பண்ணாதீங்க, நீங்களே இழுத்து வீட்டுக்குள்ளே விடாதீங்க. தேவன் விரும்பத்தக்க காரியத்தை இந்த பூமியில் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். நான் ஒரு 2 காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியதுக்கு 2 காரியம் மிக முக்கியமான காரியம். கீழ்ப்படியாமை பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணுறோம், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சிறிய ஒரு விஷயம். கீழ்ப்படியாமை பிசாசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணோம், கொண்டு வந்துடும். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை மீட்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்லா கவனிங்க. கீழ்ப்படியாதவங்க கிட்ட யார் கிரியை செய்கிறா, பிசாசு. யார் யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, சத்திய வசனத்தின்படி நான் கீழ்ப்படியிலன்னு நீங்கள் நினச்சாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை யார் ஆட்கொண்டு இருக்கிறா, பிசாசு தான் என்ன பண்ணுறா, ஆட்கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி பவுல் அழகாக சொல்கிறாரு, முற்காலத்தில் நீங்கள் கீழ்ப்படியாத போது இருக்கும் போது யார் உங்களை ஆட்கொண்டானா, பிசாசு ஆட்கொண்டா. இப்போ உங்களை யார் ஆட்கொள்ளணும், தேவனாகிய கர்த்தர் ஆட்கொள்ளணுன்றாரு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், இல்லை பாஸ்டர் என் தப்பு என் சித்தம் எல்லாம் நான் செய்கிறேன். நீங்கள் எதுவுமே நீங்கள் என்ன பண்ணல, உங்களை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறாங்கன்றத என்ன பண்ணாதுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா கீழ்ப்படியாமை உங்களை கொன்றுவிடும், உங்களுடைய மேன்மைகளை கொன்றுவிடும், உங்களுடைய பேரை கொன்றுடும், உங்கள் மேலே இருக்கிற மகிமை என்ன பண்ணும், கொன்றுடும். ஏன் கடைசியில் உங்கள் ஜீவனே என்ன பண்ணுறோம், கொன்னுடும். 1 சாமுவேல் 31ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம்.
தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். அவருடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சூசைட் என்னது? பிசாசு எங்கே போய் ஒரு மனுஷன் நிற்கும்னா இந்த இடத்துல போய் என்ன பண்ணும்? தள்ளும். அந்த மன அழுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க ஒரு சிந்தனை சொல்லும், செத்துடு. என்ன பண்ண? இது நமக்கு உண்டாகிறது கிடையாது. பிசாசு நம்ம கூட பேசுறது. அவன்கிட்ட நீ அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற? செத்துடு. இந்த பிசாசு சொல்கிற டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேராதபடி காரியங்கள் என்ன பண்ண உங்களோட பேசும். ஏன்னா இந்த கீழ்ப்படியாத போது 7 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகுது. ஆண்டவருக்கும் நமக்கும் விரோதமாக 7 காரியங்கள் என்ன பண்ணுது? உண்டாகுது. முதல்ல பிரிவு. என்ன உண்டாகுது? பிரிவு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை முதல்ல ஒரு விஷயம் புரியணும். நம்ம அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் சண்டை நடந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சண்டை நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த சண்டையை நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அம்மாவும் அப்பாவும் லைட்டாக மூஞ்சி மாறினாலே ஓ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னது சண்டைன்னு இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சிரும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் சண்டைன்ற விஷயத்தை அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்வதே இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ளதான் இருப்பீங்க. ஆண்டோடைய வார்த்தையை உங்களால என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அவருடைய பிரசனத்தை கூட உங்களால உணர முடியும். ஆனால் நீங்க எங்க தெரியுமா இருப்பீங்க? அதை விட்டு விலகி. இன்னைக்கு சபையில் இருக்கிற அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள இருக்கிற போராட்டமே இதுதான். நான் சபைக்குள்ளே தானே இருக்கிறேன், சத்திய வசனத்தை நான் கேட்குறேனே. இல்லை, நீங்கள் எதை விட்டு தள்ளி இருக்கிறீங்க? அவரோட வார்த்தையை விட்டும் அவரோட பிரசனத்தை விட்டும் தள்ளி தான் இருக்கிறீங்க. ஆனால் பிரசனத்தை அவங்க கண்ணால் பார்ப்பீங்க, அவரோட சத்தத்தை என்ன பண்ணுவீங்க? காதால் கேட்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களால் உட்பிரவேசிக்க மனது இல்லாமல் தள்ளி ஓடுகிற அனுபவத்தை யார் உண்டு பண்ணுவோன்னா, பிசாசு என்ன பண்ணுவா? உண்டு பண்ணுவா. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆதாம் ஏவாள் தேவனுடைய உன்னதமான படைப்பு. அந்த படைப்பு முடிந்த பிறகு யாருக்கு ரொம்ப கோவப்பட்டானா? பிசாசு தான் என்ன பண்ணா? கோவப்பட்டா. முதல்ல அவங்க கிட்ட தான் என்ன பண்ணா? வந்து நின்னா. ஏன் அவங்க கிட்ட வந்து நின்னானா? அவங்க தேவ பிரசனத்தில் இருந்தாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் தேவ பிரசனத்துக்குள்ளே வரீங்கன்னா மிக கவனமாக இருங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஃபைனல் டே அது மரணம். உடனே பாஸ்ட் நான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. 2வது காரியம், முதல் காரியம் பிரிவு, 2வது காரியம் வெட்கம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 10-14 வாசி. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. நல்லா கவனிங்க. பயம் என்ன பண்ணும்? தன்னை நிர்வாணி என்று உணர்த்தும். இன்னைக்கு இந்த கால வெளியில் சொல்கிறேன், பாவத்துக்குள்ளே நீங்கள் மாட்டும் போது நீங்கள் என்னவாவீங்க? நிர்வாணியாக ஆவீங்க. அந்த நிர்வாணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, தன் மனைவியும் அவன் நிர்வாணமாக பார்த்தா, அந்த மனைவி தன் கணவனை என்ன பண்ணா? நிர்வாணமாக பார்த்தா. மாற்றி மாற்றி குறை சொல்லிப்போம். என்ன சொல்லிப்போம்? மாற்றி மாற்றி குறை சொல்லிப்போம். 3வது காரியம் வேதனை உண்டாகுமா? நான் இப்போ சொல்லுகிற காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இருக்குன்னு உங்களோட இருதயத்தில் ஆண்டவர் பேசினார்னா மிக கவனமாக இருங்க. முதல் காரியம் பிரிவு, 2வது காரியம் வெட்கம், 3வது காரியம் வேதனை. ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகப்படுவே. நல்லா கவனிங்க. இவன் பண்ண தப்புக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன ஆகும்? வேதனை பெருகும். இன்னைக்கு ஒரு கர்ப்பத்தை தரிக்கிற பெண்களுக்கு ஆண்டவர் உருவாக்கும் போது வேதனை என்னது? கிடையாது. இந்த கர்ப்ப காலம்ன்றது மிக மகிழ்ச்சியான ஒரு காலம் பெண்களுக்கு. ஆனால் அந்த பெண் அந்த தவறை பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வைத்த வார்த்தையை விட்டு நீங்கள் விலகி போகும்போது பிரிவு உண்டாகும், வெட்கம் உண்டாகும், வேதனை என்ன பண்ணாகும்? உண்டாகும். உங்களை கனமாய் பார்த்தவங்களா உங்களை கேவலமாக பேசுகிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது 4வது காரியம் அடிமைத்தனத்துக்குள்ளே போவீங்க. எல்லாமே இருக்கும். எதுக்குள்ளே இருப்பீங்க? அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பீங்க. ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். திருப்பி அதே வசனம் படிங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன்
வேதனை மிருகவும் பெருக பண்ணுவேன். ம் வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ம் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ம் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவன் உன்னை ஆண்டவர் படைக்கும் போது ஆண் வந்து பெண்ணை ஆண்டு கொள்ளுகிறது மாதிரி என்ன பண்ணல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லுகிற கேட்டகரிக்குள்ள நீங்கள் இருப்பீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம். எஸ், அக்கார்டிங் டு தி பைபிள் இட்ஸ் சமம். ஆனால் ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட்டை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாரு. உன் புருஷன் என்ன பண்ணுவான்? இதான் உலக நீதி. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஃபெமினிஸ்ட் பேசுங்க. இப்போ ஃபெமினிஸ்ட் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து ஜீசஸ் வந்து யார்? பெண்ணு. அப்படிலாம் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, உன் புருஷன் தான் அவனை என்ன பண்ணுவான்? நீ எவ்வளோ தான் உன் கொம்பை தூக்கி உன் தலை மேலே வச்சாலும் அந்த கொம்பை உடச்சிட்டு உன் புருஷன் தான் என்ன பண்ணுவான்? உன்னை ஆள்கை செய்வான். இன்றைக்கி பாவத்துக்குள்ளே நீங்கள் மாட்டும் போது அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன பண்ணுவீங்களா? மாட்டுவீங்களா? நீங்கள் எங்கே சுதந்திரமாய் வாழணுமோ, எங்கே மன மகிழ்ச்சியாய் வாழணுமோ, எங்கே மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணுமோ, எந்த கணவனோட இசைந்து நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு ஆண்டவர் படைச்சாரோ அதே இடத்துல அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? மாட்டி ஒன்றுமே உங்களால் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. 5வது காரியம் போராட்டம். என்னது? போராட்டம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். என்ன பண்ணுவாய்? பூமியில் உள்ள நாளெல்லாம் வருத்தத்தோடு அதோடைய பலனை என்ன பண்ணுவாய்? புசிப்பாய். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு. நீ யாரோட சொல்ல கேட்ட? இந்த காலை வேளையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்கிற காரியம் மீண்டும் சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் கிட்ட வந்து பேசும்போது ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுவார். என் வார்த்தையை கேட்டியா? இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டியா? உன் மனைவி சொன்ன வார்த்தையை கேட்டியா? இல்லை உன் கணவன் சொன்ன வார்த்தையை கேட்டியா? அடுத்தது ஒன்று கேட்பாரு, உன் பாஸ்டர் சொன்ன வார்த்தையை. இந்த எந்த வார்த்தையும் அவருக்கு முன்னாடி என்னாவாது? தகுதி உள்ளதாய் இருக்காது. அவர் ஒரே ஒரு காரியம் தான் கேட்பாரு, ஜஸ்டின் பாஸ்டர் பேசுனதெல்லாம் நீ விட்டுரு, நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் சொல்றது புரியுதா? உன் மனைவி சொன்னதெல்லாம் விட்டுரு, நான் உனக்கு என்னது சொன்னேன்? இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த ஆவியினால் நடத்தப்படணும்னா இந்த சத்திய வசனத்தின்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நடக்கணும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறதே இல்லை. இது ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா, நீ மோசே நீ தலைவனாகவே இரு, நீ காரியங்களை என்ன பண்ணு, மக்களுக்கு நீ சொல்லிக் கொடு. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். மோசேயின் வார்த்தையின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி தான் அந்த மக்கள் இருக்கணும் என்பதை இந்த மாதிரி இடத்த அவங்க படிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சு கொள்ள முடியும். யோசுவா மோசேயோடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிஞ்சார், மோசேக்கு இல்லை. நீங்கள் பைபிள் எல்லாம் ஆழமாக எடுத்து படிச்சிங்கன்னா மோசேக்கு கீழ்ப்படிந்தவர் யோசுவா கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். தலைமைத்துவத்துக்கு சம்மிசிவாக இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணுன்றது வந்து தேவன் மூலியமாக அவர் கற்றுக்கொண்டாரே தவிர மோசே இஸ்ரவேல் மேலே ராஜான்னு இல்லை. நல்லா கவனிங்க, சவுலை தாவீது என்ன பண்ணல? கை போடலை. அதுக்கு சவுல் நல்லவன்றதுனால என்ன பண்ணல? கை போடல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நான் என்ன பண்ண மாட்டேன்? கையை போட மாட்டேன். தட்ஸ் உணர்வு. ஆண்டவரை புரிந்து நடக்கிற அனுபவத்திற்குள்ள என்ன பண்ணும்? வரணும். கடைசிய வாழ்க்கையின் முடிவு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நல்லா கவனிங்க, எப்படி புசிப்பாய் ஆகாரத்தை? வேர்வையால் தான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். இந்த குடும்பத்தில் கஷ்டம் பாஸ்டர், போராட்டம் பாஸ்டர், வேதனை பாஸ்டர், இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம முற்பிதாக்கள் பண்ணதுக்கு அப்போ இந்த டைட்டில்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். படிங்கம்மா. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மாட்டோம். முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்லா கவனிங்க, நம்ம மண்ணா மட்டும் மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மண்ணுக்கு என்ன பண்றோம்? மண்ணுக்கு போகிறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளணும். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் மரணம் எல்லாருக்கும் உண்டு. உலகப்பரமாக நம்ம எல்லாரையும் எடுத்துன்னு போய் மண்ணில் தான் என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய ஆவி அவருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிற கல்வனை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு நீ என்னோட கூட எங்கே இருப்ப? இதை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணுங்க. இன்றைக்கி உலகம்லாம் எடுத்துன்னு போய் பூமிக்குள்ள உங்களை புதைக்கும், அது உலகம் பார்க்கறது. ஆனால் ஆண்டவரோட பார்வையில் நீங்கள் எங்கே வரணும் அவர் யோசிக்கிறாரா? இன்றைக்கி நீ என்னோட, என் கூட தான் நீ என்ன பண்ணணும்? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை பரலோகம் கிடையாது, என்னோட
இருக்கிறது தான். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் என்னது பரலோகம். நல்லா கவனிங்க, கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். முதல் பாயிண்ட், கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். இன்னைக்கு அநேக நேரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, இது எனக்கு ஆப்ஷன் பாஸ்டர், ஆண்டோடைய வசனத்தை நான் கேட்டு நடக்கிறதும் நடக்காததும் என்னுடைய ஆப்ஷன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன், தேர் இஸ் நோ ஆப்ஷன். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான். நீ யாராக வேணாலும் இரு, ராஜாவாகவே இருந்துட்டு போ, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த கால வேளையில் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஃப்ரீ வில் இருக்குது. அந்த ஃப்ரீ வில் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா, தேவனுடைய நித்தியம் இல்லாத பாழும் அக்கினிக்குள்ளாய் உங்களை என்ன பண்ணுறோம். இந்த ஃப்ரீ வில்ன்ற ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுத்தாரு, அதை எந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கையால் எடுத்தாலும் அவனோட வாழ்க்கை அழிவுக்கு, நான் ஆண்டவருக்கு அடிமை என்கிற வாழ்க்கையில் தான் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். என் பலத்தினால இல்லை, ஆண்டோடைய பலத்தினால தான் நான் செய்வேன் என்பதை தான் என்ன பண்ணோம், நம்ம செயல்படுத்தணும். இன்னைக்கு கூட இந்த கம்பெனி, இந்த அப்பமும் இந்த ரசத்தும் நம்ம எதுக்கு ஆண்டவரை நினைவு கூறுறோம்னா, ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன், இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் மாதம் மாதம் எடுக்கிறீங்க. அநேக சபைகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது அதை வாரம் வாரம் எடுப்பாங்க. எதுக்குன்னா, ஆண்டவரின் வார்த்தைக்குள்ளே நான் உட்பட்டு இருக்கிறேன். என் சபையில் அநேக பிரசங்கங்கள் இருக்கலாம், என் பாஸ்டர் அநேக பிரசங்கங்கள் பண்ணலாம், அதுக்கெல்லாம் மேலே நான் படிக்கிற என் வார்த்தைக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், உடன்பட்டு இருப்பேன்றதுக்கு அடையாளமாய் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதை வெளிப்படுத்துறீங்க. ஒரு வாரமும் வார்த்தைக்கும் ரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பானம் பண்ணுறீங்க. சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காலவெளியில் ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் தான் யாரா, தேவனுடைய புத்திரர்கள். இந்த நாளைக்கா சொல்றேன், உங்க கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் யார் இருக்கணும்னா சத்திய வசனங்கள் தான் இருக்கணும். இன்னைக்கு நீங்க போறீங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, மனைவி சொன்னா, புருஷன் சொன்னா, இதெல்லாம் செட்டே ஆகாது. இதெல்லாம் பைபிள் படி என்ன பண்ணாது. இல்லை ஜஸ்டின் பாஸ்டரே சொன்னாருன்னு சொல்லிட்டு காரியத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நியாய தீர்ப்பில் ஆண்டு ஜஸ்டின் பாஸ்டர் சொன்னார்லாம் உங்களை என்ன பண்ண மாட்டார். ஏன்னா பைபிளை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. வெறும் 200 300 உங்களால் என்ன பண்ண முடியுது, பைபிள் வாங்க முடியுது. அதனால தான் இது ரொம்ப அற்பமாக என்ன பண்ணுறீங்க நினைக்கிறீங்க. இதை வேதத்தை திறந்து படிக்கிறதே இல்லைனா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவரை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியல பாஸ்டர்னா, தயவுசெய்து பைபிள் எடுத்து என்ன பண்ணுங்கள், படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக படிச்சுட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் படுக்கைக்கு போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி நான் பைபிளை படித்து முடிச்சுட்டேன் பாஸ்டர், எனக்கு தெளிவாயிடுச்சு, என் வழிகளில் நான் ஒழுங்காக இருக்கிறேன், எனக்குள்ளே பாவம் வரலன்னா விட்டுருங்க. என்னது, ஆனால் என் வாழ்க்கையில் குறை இருக்குன்னா டெய்லி பைபிள் என்ன பண்ணுங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். பறவைகள் என்ன பண்ணுச்சா, இந்த காலத்தில் பறவைகள் வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். உங்கள் அப்பா அம்மாவை விட, உங்கள் பாஸ்டரை விட பயங்கரமான ஆலோசனை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, இன்றைக்கி நானும் பொய்லாம் சொல்ல அநேக ஆலோசனை நானும் கேட்பேன். நான் பாஸ்டராக இங்கே இருக்கிறேன், ஒரு 10 பேர்கிட்டையாவது நான் சில விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுவேன், கேட்பேன். ஏன்னா என் ஞானத்தை நம்புகிற ஆள் நான் கிடையவே கிடையாது. கேட்டுட்டு ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன். எடுத்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் கேட்குறதுலாம் தப்பு இல்லை, ஆனால் நான் கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்கு போகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறீங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற நபர் யார். இதெல்லாம் நான் முடிக்கும் போது சொல்கிறேன், இதெல்லாம் விக்கிரகம். ரட்சிக்கப்படாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது சாபமாக முடிஞ்சிடும். என்ன முடிஞ்சிடும், நான் முடிக்கும் போது சொல்கிறேன். சவுலோட வாழ்க்கை எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8வது வசனம் வாசிங்க. அதிலே மத்தேயு, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. நல்ல நிலமா இருந்தாலுமே 100 ஒன்று கொடுக்குமா, ஒன்று 60 கொடுக்குமா, ஒன்று என்ன கொடுக்குமா, 30 கொடுக்குமா. அந்த நிலம் நல்ல இனம் தான், அந்த நிலத்துக்குள்ளே எவ்வளோ உரம் இருந்துச்சுன்றதுன்னு அது முக்கியம். உனக்குள்ளே எவ்வளோ சத்திய வசனம் இருக்குன்றதுன்னு அது முக்கியம். எவ்வளோ தேவனுடைய பரிசுத்தாவி உங்களோட இடைப்படுதுன்னு முக்கியம். ஒரு தம்பி அழகாக கேட்டார், ஃபஸ்ட்டு நான் ஞானசாலாம் எடுத்துருவேன், இந்த பரிசுத்தாவி அவன் கூட பேசும் இப்படிலாம் பிரசங்கத்தில் சொல்கிறீங்களா, எப்படின்னா அதை ஃபீல் பண்ணாதான் அவங்களால என்ன பண்ண முடியும். சில இடங்களில் போய் நிற்கும் போது வேணாம், அந்த இடத்த விட்டு வான்னு ஒரு சிந்தை அவங்களோட பேசும். அதான் பரிசுத்தாவி. வேறு எதுவுமே இல்லை. பெருசாக பரிசுத்தாவிக்கு என்ன பண்ண முடியாது, டிஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு உணர்த்தும். அதான் யார், பரிசுத்தாவி. வேறு எதுவுமே. பரிசுத்தாவினா சும்மா நினைக்காதீங்க, பக்கத்தில் வந்து அவங்க மேலே தோல் மேலே கை போட்டுன்னு அவங்கள
உணர்த்துவார். நீங்கள் இன்னைக்கு சில நேரம் சபைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சபையில் உட்காரத எழுந்து வேறு சபைக்கு போன்றது கூட என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவி உணர்த்தும். ரட்சிக்கப்பட்டு இருந்து தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ளே நீங்கள் அனுபவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சில சபையில் நான் உட்காந்து வசனங்களை கேட்கும் போது நான் சொல்லியிருக்கு, இந்த சபையை விட்டு தயவுசெய்து ஏஞ்சி வெளியே போன்னு சொல்லியிருக்கு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? நல்லா கவனிங்க, பலிகள்லாம் ஆண்டவருக்கு என்னவாது? நீங்கள் கீழ்ப்படியாமல் சத்திய வசனத்தின்படி நடக்காமல் நீங்கள் செலுத்துகிற பலி யாருக்கு என்னவா இருக்காதான்? கர்த்தருக்கு. நீங்கள் சபைக்குள்ளே இருப்பீங்க, பலி செலுத்துவீங்க, பார்க்கும்போது அந்த பலிகள் சூப்பராக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் மூலிமா சொல்கிறாரு, உன் பலியை காட்டிலும் உன்னோட கீழ்ப்படிதல் எனக்கு முக்கியம். நீ என்னை அப்பான்னு கூப்பிட்றல்ல, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அப்பான்ற வார்த்தையில் உண்மை இருக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது? கலப்படம். இப்போ ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா டியர், ஹஸ்பண்ட் இப்படிலாம் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? ஹஸ்பண்டை. ஆனால் அந்த பெண் என்னவாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். யாருக்கு? இன்றைக்கி நம்மளும் அநேக நேரம் ஆண்டவர் கூப்பிடும் போது பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறோம்? கூப்பிடுறோம். அது ஆண்டவருக்கு ஒருபோதும் பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் பார்த்தீங்கன்னா 119:9 எடுக்க தேவையில்லை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பானா? அவருடைய வசனத்தினால தான். வாலிபனில் கிழவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்தினால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? தன்னை சுத்திகரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக நேரம் நினைக்கிறோம், நல்ல உபதேசங்களை கேட்குறோம் பாஸ்டர், அதெல்லாம் ஓகே, தட்ஸ் அடிஷ்னல் போனஸ். நல்ல ஒரு பிரசங்கியார் மூலமாக நல்ல பிரசனத்தை கேட்குறீங்களா? அது ஒரு கிஃப்டாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கள்? கிஃப்டாக வச்சுக்கோங்க. ஆனால் உங்களை சரி பண்ணக்கூடிய காரியம் எதுவாக இருக்கணும்? வசனமாக இருக்கணும். அந்த வசனம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிக்கிறதா இருக்கணும். ஜஸ்டின் பாஸ்டர் பேசுகிறதுலாம் உங்களை முற்றிலுமாய் சுத்திகரிக்கும். தயவு செய்து கனவுல கூட நினச்சிடாதீங்க. அது ஒரு 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 ப்ளஸ் போனஸ். என்னது? போனஸ். ஆனால் வீட்டில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ பைபிள் படிக்கலாம், மிக கவனமாக இருங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், படிங்க. படிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள், நைட்டி வேணும், சுடிதார் வேணும்னு கேட்குறத விட்டுட்டு வீட்டுக்காரர்கிட்ட ஒரு அதிகாரமாக படிச்சுட்டு வீட்டை விட்டு என்ன பண்ணுங்கள்? போங்கன்னு வாயை திறந்து மனைவிகள் என்ன பண்ணணும்? சொல்லணும். ஏன்னா அந்த மனைவி தான் என்ன பண்ணாங்க? ஃப்ரூட்டை சாப்பிட்டு பிரச்சனையை இழுத்து உள்ளே விட்டாங்க. சும்மா ஜாலியாக சொல்கிறேன், யாரும் சீரியஸ் ஆகிடாதீங்க. பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. அதுலேயே அது சொல்லியாச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த இடமா இருந்தாலும் சத்திய வசனங்கள் மிக மிக முக்கியம். அது பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துக்கும் எது தேவைன்னா சத்திய வசனங்கள் தேவை. லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியாயங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. நல்லா கவனிங்க, அவங்களுடைய குடும்பத்தையே அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா, கணவன் மனைவியாய் சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் என்ன பண்ணுறாங்க. அவர் இப்போ பாஸ்டாக கூட ஆகலை, பாஸ்ட்டுக்கு தான் என்ன பண்ணுறாரு? படித்து கொண்டு இருக்கிறாரு. பிள்ளை கூட இல்லை. கணவன் மனைவியை புதுசாக இணைந்த அவர்கள் எதன்படி தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி நிறையா சொல்கிறேன். இன்றைக்கி கல்யாணம் ஆகி வந்த நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு. நல்லா கவனித்து பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெண் வீடாக இருக்கட்டும், ஆண் வீடாக இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மா பின்னாடி பேக்ரவுண்ட்லேருந்து வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னது? இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா. நம்மளோட செவி அநேக நேரம் நம்ம அப்பா அம்மாவை தான் சாஞ்சே இருக்கும். அதுவும் பெண் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் புருஷன் வீட்டுக்கு தண்ணியாக அமிச்சது மாதிரியும் அது பெண் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாப்பில் மூஞ்ச பார்க்கும்போது முடிவு பண்ண நல்லவனா கேட்டோன்னா தான் பண்ண கொடுக்கூடாது. நல்லவன் நம்பி கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுத்துட்டு ஃபோன் மேலே ஃபோன், என்னம்மா நல்லா பார்த்துக்கிறாரு, என்னது நல்லாதாம்மா பார்த்துக்கிறாரு பொண்ணு, என்னது நல்லாதான், இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு தாய் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கணும்? சத்திய வசனத்தின்படி என்ன பண்ணு? குடும்பத்தை நடத்து. இதை நீங்கள் பெண் பெற்றவளாக இருப்பீங்கன்னா, பெண் பிள்ளையை பெற்றிருப்பீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஆண் பிள்ளையை பெற்றிருந்தாலும் திருமணம் ஆகும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுங்கள், வசனத்தின்படி என்ன பண்ணு? உங்கள் குடும்பத்தை நடத்து. அப்போ தான் அந்த வசனத்தை அவன் படிக்கும்போது தகப்பன் தாயை கனம் பண்ணணும் போது அவங்களை என்ன பண்ணுவான்? கனம் பண்ணுவான். ஒரு கட்டத்தில் நிற்பான். ஒன்னால் தான் என் வாழ்க்கை அலோவ் பண்ண. என் பைபிளை படிக்க உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்கள்? சொல்லிக் கொடுங்க. அநேக நேரம் என் மாமியார்லாம் செம்ம ஆலோசனை. யாருக்கு? என் மனைவிக்கு. ஒரு வருஷம் என்னோடய போராட்டம் யாரோடனா என் மனைவியோட இல்லை, என் மாமியாரோட போராட்டம். அவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. உண்மை. கிச்சனை அடுக்குன்னா கூட என் மாமியார் கிளம்பி கிச்சனை என்ன பண்ணுவாங்க? நான் சொல்லுவேன், நீ அடுக்குமா, என்னது
இல்லைம்மா என் அம்மா அடுக்குனா கிச்சன் என்னவா இருக்கும், எனக்கு என் மனைவி அடுக்குனா தான் என்ன இருக்கும் கிச்சனு. அதுக்கு அலங்கோலமாகவே இருந்தாலும் என் மனைவியோட கையில் அடுக்கு. அடிக்கடி அவகிட்ட சொல்லுவேன், நீ அலங்கோலமாகவே பண்ணு, உன் கையால் என்ன பண்ணு, யார் கேட்டு என்ன பண்ணாத, நீ பண்ணாத. 1 லட்ச ரூபாய் நட்டமானாலும் நான் என்ன பண்ணேன், அந்த 1 லட்ச ரூபாயை கொடுக்குறேன். ஆனால் உங்கள் அம்மா சொல்லி அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு நட்டமாச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அம்மாவை நான் என்ன பண்ணல, கல்யாணம் பண்ணல, உங்கள் அம்மாவை நான் என்ன பண்ணல, லவ் பண்ணல. நான் யாரை லவ் பண்ணுறேன்? இன்றைக்கி அநேக நேரம் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா, அந்த 2 பேருக்கு நடுவில் யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஒரே ஒருத்தர் வரணும். சத்திய வசனம் மாத்திரம் தான் என்ன பண்ணணும், வரணும். உங்கள் மனைவி கிட்ட பேசுகிறீங்களா, சத்திய வசனம் என்ன பண்ணுது, இப்படி சொல்லு. அநேக நேரம் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம், சரீரம் யாருக்கு சொந்தம், இப்படி மேக்கப்லாம் போடுமா, நான் சொல்லுவேன் இதெல்லாம் வேணாமா, இந்த மேக்கப் பண்ணு. நான் ஒன்றே நினைக்காதீங்க பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர்னு இல்லை. லிப்டிக் போடுறியா போட்டுக்கோ, முடியை கட் பண்ணுறியா கட் பண்ணிக்கோ, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறேன். சட்டை போடுறியா, ஜீன்ஸ் பேண்ட் போடுறியா போட்டுக்கோ. ஆனால் ஒரு சீசனில் நான் நோ சொன்னால் அது என்ன பண்ணும், உடனே நீங்கள் என்ன அப்போ போட சொல்கிறீங்க, இப்போ போட வேணாம்னு சொல்லிங்கன்னா நான் சொல்லுவேன், உன்னோட சரீரம் யாருக்கு சொந்தம், இந்த சரீரம் என் மனைவிக்கு சொந்தம். இதை கணவன் மனைவியாக இங்கே அமர்ந்திருக்கும் போது புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் மாற்றி சண்டைகள் என்ன பண்ணுங்க, கணவன் ஒரு ஆலோசனை சொன்னார்னா அதை என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் சரீரன்ற விஷயத்தில் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ண. நிறைய நேரம் வாக்குவாதம் நடக்கும். என் மனைவி கேட்குற முதல் ஒரு காரியம், வசனம் சொல்லிச்சா, என்னது ஏன் வசனம் சொல்லிச்சான்னு கேட்குறாங்கன்னா அந்த வசனம் என்ன பண்ணல ரியலாக. சில நேரம் நம்ம கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கணும். சில நேரம் ஃபேமிலி ப்ரேயரில் எடுத்து படிக்கும்போது காட்டுவேன், பாரு வசனம் இருக்குது, உன்னோட சரீரம் யாருக்கு சொந்தம், இந்த வசனம் மட்டும் கரெக்டாக என்ன பண்ணுவீங்க, வசனம் இல்லை. இன்றைக்கி கணவன் மனைவின்னு இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், செலவிடணும். இன்றைக்கி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கோங்க. யாராச்சும் ஒரு மனிதர் உங்களோட பேசி அதன்படி நீங்கள் நடக்கிறீங்களா, இல்லை உங்களோட சுயத்தினால சத்திய வசனத்தை படித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஏதாச்சும் இல்லைனா இன்றைக்கே என்ன பண்ணுங்கள், கட் பண்ணு. வேறு எதுவும் பண்ணாதீங்க, இன்றைக்கே என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்க. அநேக நேரம் என் ஒய்ஃப் உங்கள் அம்மா சொல்கிறது என்ன பண்ணுற நீ கேட்குற, என்றைக்கும் நான் எங்கள் அம்மா சொல்கிறது நான் என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. உடனே இப்போ என் ஒய்ஃப் ஆகிற பைப் இல்லை. இட்ஸ் இயல்பு. இந்த கல்யாணம் ஆரம்பித்து இந்த ஸ்டார்டிங் இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் என்ன பண்ணோம் நடக்கும். ஏன் நடக்குதுன்னா, நம்ம கணவன் மனைவியாய் வேதத்தை என்ன பண்ணல, நம்ம பேசலை. கணவன் மனைவியாய் வேதத்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 2 தம்பதியர் எதன்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறாங்கன்னா, சத்திய வசனங்கள்படின்னு கட்டளைகள் படி என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அனுதினமும் வேதத்தை கணவன் மனைவியாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேச ஆரம்பிங்களா பிரச்சனையே வராது. ஃபஸ்ட்டு 1 வாரம் பிரச்சனையாக இருக்கும், 1 மாதம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. வசனம் இப்படி சொல்லுதுப்பா, நம்ம இப்படி என்ன பண்ணலாம், போகலாம். 2வது காரியம், கர்த்தரை தேடாமல் என்ன பண்ணுறோம், காரியத்தை உண்டு பண்ணிடும். முதல்ல கீழ்ப்படியாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்தவுடனே அடுத்த லெவல் என்னன்னா, கர்த்தரை நீங்கள் தேடுவதை என்ன பண்ணுவீங்க, நிறுத்தி விடுவீங்க. நீங்கள் அறிஞ்சோ அறியாமையோ தெரிஞ்சோ தெரியாமையோ எப்போ ஆண்டோடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அப்பயே நீங்கள் எதை ஆரம்பிச்சிருவீங்கன்னா, சத்திய வசனத்தை தேடாமல் என்ன பண்ணுவீங்க, விட்டு விலக ஆரம்பிச்சிருவீங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஆமாம் 13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற. நல்லா கவனிங்க, கர்த்தரை என்ன பண்ணலையா, முதல்ல என்ன பண்ணாம போனா, வார்த்தையை கை கொள்ளாமல் போன, கீழ்ப்படியாமல் போனவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கர்த்தரை தேடாமல். யாரை தேட, இன்னைக்கு இந்த காலை வேளையில் சொல்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன்னாலும் இதை சவுல் ஏதோ அஞ்சனம் பார்க்க போனான்னு நினைக்கிறோம். நம்மளும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளும் அறிஞ்சோ அறியாமையோ இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கிறேன், கிளி ஜோசி என்ன பண்ணுவாங்க, நல்ல வேலை கவர்மெண்ட்டில் ஒரு ரூல்ஸ் போட்டான், கிளி ஜோசியத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃப்ரீடமை கொடுத்துட்டாங்க, கிளியை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கிளிக்கு எத்தனை வருஷமாக தெரில, அதுக்கு எப்போ ஃப்ரீடம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஜட்ஜி அழகான ஒரு தீர்மானம் கொடுத்ததுனால கிளி ஜோசி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நாள் பார்ப்பது, என்ன பார்ப்பது, நாள் பார்க்கறது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாள்லாம் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்கன்னா பிசாசோட மொத்த பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க. பாஸ்டர் நான் காலகாலமாக அது பண்ணுறது பாஸ்டர்னாலும் இன்றைக்கி உங்களோட ஆண்டவர் பேசினார்னா அதை எடுத்துருங்க. ஜாதகம் பார்க்கறது, என்னது 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்கா, 10 பொருத்தம் கரெக்டாக இருக்கிறவங்களாம் அடுத்த நாளே டைவர்ஸ் ஆகி நான் பார்த்துருக்குறேன். இன்னொன்று, நம்ம வீட்டில் யாராச்சும் மறிச்சிட்டாங்கன்னா 14வது நாள் பாஸ்டிங் ப்ரேயர், 7ஆம் நாள் பாஸ்டிங் ப்ரேயர், இதெல்லாம் வேணாம். என்னது, இதெல்லாம் வேணாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை பண்ணாலும் நான் வருவேன், அந்த ப்ரேயரில் நான் வந்து ஜெபமும் பண்ணுவேன், அந்த ப்ரேயரை நடத்துவேன். ஆனால் இன்றைக்கி சபையிலேருந்து நான் சொல்லும் போது நான் சொல்லிடுவேன்,
ஒரு தாயாது ஒரு தகப்பனாது இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது அவங்கள எந்த அளவுக்கு உங்களால் கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. மறித்து கல்லறைக்கு போன பிறகு கல்லறையில் போயிட்டு பால் ஊற்றுறது, என்னது மிச்சர் வைக்கிறது, சமோசா வைக்கிறது, இட்லி வைக்கிறது வேஸ்ட். அதெல்லாம் கண் துடைப்புக்காக மனுஷனுக்காக என்ன பண்ணுறீங்க. உன் தாய் வீட்டில் இருக்கும்போது, உன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவங்க காலை கழுவுங்க. என்ன பண்ணுங்க? காலை. இந்த உலகம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கு? தகப்பன் தாய் மறித்து போன பிறகு அவங்கள பற்றி மானே தேறி இதெல்லாம் பிசாஸ். என்னது நடிப்பு. அதெல்லாம் என்னது அவங்களாம் அந்த வார்த்தை நடிப்பு. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, உயிரோடு இருக்கிற தகப்பன் தாயை கனம் பண்ண கற்றுக்கோங்க. அவங்கள இரிட்டேட் பண்ணும்போது அவங்கள என்ன பண்ணுங்க? பொறுத்து போக கற்றுக்கோங்க. இன்றைக்கி மருமகளாக அங்கே இருப்பீங்கன்னா லவ் யுவர் மாமனார் மாமியார். மாப்பிள்ளையாக இங்கே இருப்பீங்கன்னா லவ் யுவர் மாமனார் மாமியார். நான் தான் சொல்லுவேன், இந்த 4 பேரும் உங்களுக்கு அப்பா அம்மா தான். இது ரொம்ப கஷ்டம். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். எனக்கும் என் ஒய்ஃபோட அப்பா அம்மா பார்த்தா அப்படின்னு என்னது. ஆனால் பைபிள் சொல்லுது அவங்களும் எனக்கு யார்? சில நேரம் அவங்க பண்ணுறதுலாம் நமக்கு பிடிக்காது தான். ஆனால் அவங்கள என்ன பண்ணணும்? லவ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த 7ஆம் நாள் இந்த 14 நாள்லாம் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாட்சி பலமாக இருக்கும். என் அம்மா என்னை என்ன பண்ணாங்க, அப்படி வளர்த்தாங்க, என் அப்பா அப்படி. ஆனால் வீரோடு இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணிடுறோம்? விட்டுடுறோம். மரித்து போன பிறகு ஒரு நபரை குறித்து நீங்கள் பேசுகிறதுல ஒன்றுமே கிடையாது. மரித்து போன நபருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. வீரோடு இருக்கும்போது அவங்களுக்கு டேக் கேர் பண்ணி 3 வேளை உணவு உங்கள் கரத்தில் நீங்கள் ஊட்டி விட்றீங்கல்ல, இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆனால் இந்த நாள் பார்க்கறது, இந்த டேட் பார்க்கறது, ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து மரித்து போன பிறகு என்ன பண்ணுறது? கொண்டாடுறதுலாம் என்ன கிடையாது, வீண். மரிச்சிட்டாங்கன்னா அவங்க கதை என்னது, அதோட முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் கொண்டாடி தான் நீங்கள் உங்கள் அம்மா அம்மாவை கனம் பண்ணுறீங்க, பிறந்த நாள் கொண்டாடி தான் உங்கள் பிள்ளையை நீங்கள் கனம் பண்ணுறீங்கன்றது என்ன கிடையாது, அவசியமே கிடையாது. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா பிசாசுக்கு கீழ்பட்டுருக்குறீங்க. எதுக்கு கீழ்பட்டுருக்குறீங்க? நாள் பார்ப்பது, டைம் பார்க்கறதுலாம் பார்த்து ஏதாச்சும் பண்ணின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க? பிசாசுக்கு தான் அடிமையாக இருக்கிறீங்க. ஆண்டு வச்ச மகத்தான நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணல, வரல. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனுஷனாலையும் உங்களோட எதிர்காலத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரனாலேயே உங்களோட எதிர்காலத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் இன்னும் ஒரு வாட்டி நான் சொல்லித்தரேன். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்குரியதே கிடையாது. பைபிளை படி தீர்க்க தரிசனம்ன்ற அந்த வார்த்தை தனிப்பட்ட ஒரு நபருக்குரியதே. யாராச்சும் உன்கிட்ட வந்து உன் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உன் வேலை கிடைக்கும்னா அதில் என்ன கிடையாது, அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததே கிடையாதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுகிறது எல்லாம் ஒரு தலைமுறைக்கே, ஒரு திரளான கூட்டத்திற்கே கூறியது தான் தீர்க்க தரிசனம். இண்டிவிஜுவலுக்கு தீர்க்க தரிசனம் என்னது கிடையாது. பைபிளில் சில இடங்கள் நீங்கள் பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குரியது போல தெரியும். ஆனால் அவனோட வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், திரளான மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இன்றைக்கி உங்கள் எதிர்காலத்தை சரி யாராலையும் கணிக்க முடியாது. போய் கிளி தோஷியக்காரர்கள் ஜாதகம் பார்க்குறேன், பொருத்தம் பார்க்குறேன், இப்படிலாம் போய் என்ன பண்ணாதீங்க, நிற்காதீங்க. ஏன்னா தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2. ராஜாவாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலகி நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 10-11 வாசிக்குமா? கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் என்ன கிடையாதா? பிசாசு மூலியமாக அந்த விக்கிரகம் மூலியமாக பண்ணுற அந்த மனுஷனே வாய் தந்து சொல்கிறான். நீ கேட்கறதுலாம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ராஜா என்ன சொல்லிட்டாரு, சொப்பனத்தையும் நான் சொல்ல மாட்டேன், அர்த்தத்தை மட்டும் சொல்லணும், சொப்பனத்தையும் என்ன பண்ணணும், சொல்லணும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமல் போய். ராஜா இந்த வாட்டி சொப்பனத்தையே சொல்லிட்டாரு, ஆனா அர்த்தத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல. டோன்ட் கோ அண்ட் சே சம்திங் பிளா பிளா பிளா. வேஸ்ட். அது வேஸ்ட். இன்னைக்கு அநேக நேரம் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களோட ஆண்டு ஒரு சொப்பனத்தில் பேசினார்னா அது அவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார், வெளிப்படுத்திடுவார். புரியும். சில நேரம் அதை புரியலனா கூட அது நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புரியும், ஆண்டவர் இதை தான் நமக்கு என்ன பண்ணார்.
இன்றைக்கி சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனையும் சூப்பர் ஹேண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, ஆக்கிடாதீங்க. அவரோட கரத்தை மாத்திரம் என்ன பண்ணுங்கள், நம்பி இருங்க. மரித்தவனெல்லாம் எழுப்பி சொல்கிறதெல்லாம் என்ன சாத்தியமே இல்லை. எதிர்காலம் இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மரித்து போன ஆவிக்கிட்ட பேசுகிற பழக்கம். என்னது மரித்து போன ஆவிக்கிட்ட போய் பேசுகிற பழக்கம். நான் ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறேன்னா, என்னை ஸ்பிரிட் ஆஃப் காட் பேச சொல்லி என்ன பண்ணுச்சு, என்னோட இடைப்பட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட பேசுகிறேன். பிரசங்கி 9வது அதிகாரம் 5-6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவனுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னது அவனால் ஒன்றுத்தையும் யோசிக்க முடியாது, அவனால் எதுவும் பண்ண. 2 டைப்ஸ் பேரடைஸ்ன்றது. அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, சேருவாங்க. தப்பு பண்ணவங்க நரகம்ன்ற அந்த ஒரு எண்டு இருக்குது, அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துருவாங்க. படிங்கம்மா. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இனி அவங்களுக்கு என்ன கிடையாது. இன்றைக்கி அநேக பேர் அதுக்கு தான் நான் சொன்னேன், மரிச்சு போயிட்ட பிறகு கல்லறையில் போய் உட்காந்து அழுவுறது அவங்க இல்லவே இல்லை. இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சுக்கும். 7ஆம் நாள் 14 நாள் இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அந்த 7ஆம் நாள் 14 நாள் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், வச்சு ப்ரேயரை வச்சு அவங்க என்ன பண்ணுங்கள், காரியத்தை முடிங்க. 7ஆம் நாள் முடிஞ்சிருச்சு, போனவங்க திருப்பி வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆவியா சும்மா இதெல்லாம் ஜோக். படிங்கம்மா. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பேர் என்ன பண்ணிருச்சான், உன் தகப்பன் தாய் உன்னை சுற்றி இருக்கிற உன் கணவன் மனைவி இருக்கும் போதே செலிப்ரேட் என்ன பண்ணுங்க, தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அவங்கள என்ஜாய் பண்ணுங்கள், அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த டெத்துன்ற அந்த நாள் வந்தால் முடிஞ்சிருச்சு, எல்லாமே என்ன ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே பண்ணவோ அங்கே செய்யவோ எதுவுமே கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அநேக நேரம் ஒரு வருஷம் கழிச்சுனது ப்ரேயர் மீட்டிங். அந்த ப்ரேயர் மீட்டிங் வைக்க நடக்கலைன்னா அதுக்கு கணவன் மனைவிக்கு என்ன ஆகிடும், உங்கள் அப்பா அம்மானா பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மானா பண்ண மாட்டேன், உன் வீட்டுனா பண்ணியிருப்பேன். ஏன் எதுக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாக இருங்க. அப்பா அம்மா இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணுங்க. போயிட்டாங்களா, அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவங்க எங்கே போயிட்டாங்க, ஒழுங்காக வாழ்ந்துருந்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போயிருப்பாங்க. ஒழுங்காக வாரலைன்னா அவங்க எங்கே போயிருப்பாங்களோ அது என் வாயில் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். உபாகமம் 18:10-11. தன் மனைவியாவது தன் மகனையாவது ஈக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். என்ன இருக்கக்கூடாதா, நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, செத்தவங்கிட்ட என்ன பண்ணுறது, செத்து போனவங்களை எழுப்புறது. நம்மலாம் சோம் பண்ணி என்ன பண்ணுறது, எழுப்பி சில பாஸ்டர்ஸ்லாம் எழுப்பி என்ன பண்ணுறாங்க, செத்தவங்க கூடலாம் பேச விட்றாங்க. சபை இதுக்கு விதி விலக்கு இல்லை, நான் பேசுகிறதெல்லாம். நீங்கள் இந்த சபையை விட்டு உள்ளே இதுக்குள்ளே தப்பிச்சுன்னு இருக்கிறீங்க. வெளியே போய் பாருங்கள், சென்னையில் செத்து போனவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர்ஸ் பேச வைக்கிறாங்க. பேய் பிடிச்சா கூட அந்த பேய்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. நீ அந்த தப்பு பண்ணல, அந்த பொண்ணோட ஆவி தான் இந்த பொண்ணுக்குள்ளே வந்து உன்னை என்ன பண்ணுது, செத்து போனால் சாப்டரே முடிஞ்சு போச்சு. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செத்து போனவங்களை கேட்டு குறி சேர்க்கறது, இந்த நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, பிள்ளையை தீ மிதிக்க விடுறது, பிள்ளை ஏதாச்சும், இதெல்லாம் தவறு. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கால வேளையில் ஆண்டவரோட ரசத்தையும் அப்பத்தையும் எடுக்கிற நீங்கள் மிக தெளிவாக இருங்க. இன்றைக்கி இதெல்லாம் பேசும்போது சாமுவேலோட இடத்துக்கு வந்துடுவீங்க. 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. பிசாசுகிட்ட ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன். ராஜா, இஸ்ரவேலுக்கே ராஜா போய் கேட்குறாரு. அவரும் அது கேட்குது, நான் யாரை எழுப்பணும், என்னது யாரை எழுப்பணும். அவரும் சொல்கிறார், சாமுவேல் என்ன பண்ணணும், எழுப்பணும். படிங்கம்மா. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலுச்சுது என்றார். நல்லா கவனிங்க. இந்த கான்வர்சேஷன் படிக்கும் போது நல்லா நீங்கள் படிச்சுக்கினா புரியும். வந்த சாமுவேல் எதிர்ல இருக்கிறது சவுல் என்ன பண்ணல, சொல்லலை. அந்த சூனியக்காரிக்கு அவன் உள்ளே வரும் போதே வந்தது யார், ராஜான்னு நல்லா தெரியும். இப்போ அவங்க பண்ணுற அந்த விச் கிராஃப்டை நம்பணுன்றதுக்காக சில மாயாஜாலங்களை என்ன பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஷாக்காரம், நீ தான் ராஜான்னு என்ன பண்ணல, சொல்லலை, என்னை மோசம் போக்க தான் வந்தீங்களா. அடுத்தது படிங்கம்மா. அவள் பயப்படுற மாதிரி இருந்தா ஏன் இந்த காரியத்தை என்ன பண்ணுறா, பண்ணிட்டு இருக்கிறா. அவன் உத்தரவே போட்டான். பில்லி சுனியெல்லாம் பண்ணுறவங்களே ராஜா என்ன பண்ணுவார், கொன்னுடுவார்னு சொல்லிட்டு இஸ்ரவேல்ல தீர்மானமே போட்ட பிறகு அவள் பண்ணிருக்கான. அவள் ராஜா பார்த்து பயப்படுறாளா, ராஜா பார்த்து பயப்படுறாளா கிடையாது. படிங்கம்மா.
தேவர்கள் பூமியிலிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார். இப்போ இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது நல்லா கவனிங்க. எதிர்க்கில் வர காரியத்தை இவ இன்டர்பிரேட் தான் பண்ணுறாளே தவிர சவுலால் அது என்ன பண்ண முடியல. நீங்களும் போய் ஒரு இடத்துல உக்காந்தீங்கன்னா வெத்தலையில் மை போட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. படிங்கம்மா. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் என்றார். நான் ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களை கூட்டு சிஎம் ஸ்டாலினோட உருவம் எப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுங்க எல்லாரும்? இஸ்ரவேலோட மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் யாராலும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதால தான், அதை தான் பிசாசால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுன்றத மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 14-15. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த பிசாசு கிட்ட அடிமையா இருக்கிற இப்படி பில்லி சூனியம் இப்படி பண்றவங்கள அந்த பிசாசையே நம்ப வைக்கும். என்கிட்ட என்ன இருக்கு, இன்னைக்கு அவங்க பொய்யே சொல்லலை. உங்ககிட்ட பில்லி சூனியம் பண்றவங்க உங்ககிட்ட கெத்தா பேசுறாங்கல்ல, அவங்க ரியலாவே அந்த பிசாசை ஃபீல் பண்றாங்க. அந்த பிசாசை அவங்கள நம்ப வைக்குது. அதுக்கு ஏதோ பவர் இருக்குன்னு, அது பவர் இருக்குன்னு அது என்ன பண்ணுது, அவங்கள நம்ப வைக்குது. அதனால தான் அவங்க வைராக்கியமாக தன்னை கையை அறுத்து அந்த ரத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கறது, பலி செலுத்துறது, இந்த நரபலி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா பிசாசுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. படிங்கம்மா. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ஆச்சரியம் அல்லவே. என்ன இல்லை, பிசாசு உங்க முன்னாடி வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்து போன முடிஞ்ச காரியம் நீங்கள் மறைவாக செஞ்ச உங்கள் பாவத்தை உங்ககிட்ட சொல்கிறதுனால அந்த பிசாசு சூப்பரிஷல்னது கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோ. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9-10. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். அது என்ன அற்புதம்? பொய்யான அற்புதம் பண்ணும். உங்களுக்கு என்ன தெரியுமா, போய் கேட்கும் போது கரெக்டாக சொன்னானே பாஸ்டர், என்னது கரெக்டாக, இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு பிசாசு வச்ச ட்ராப்பு. அவனால் உங்களோட எதிர்காலத்தை நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச காரியம், ஏன் இப்போ நடந்துக்கிற காரியத்தை எல்லாத்தையும் பிசாசால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா நடந்து போன விஷயத்தை எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நடந்து போன மேட்ச், கிரிக்கெட் மேட்சை பார்த்து நான் சொல்ல முடியும், இந்த இடத்துல டோனி 100 ரன் அடிப்பார், என்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனால் நடக்காத ஒரு மேட்ச்சில் டோனி எவ்வளோ ரன் அடிப்பார் என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஆள்லாம் ரியலாகவே உண்மைனா எல்லா நாடும் பயோவேரில் இருக்காது. பில்லி சுனியத்தில் தான் என்ன பண்ணுவானுங்க, இந்தியாவை பிடிக்கலாம், இந்தியாவுக்கு விரோதமாக ஒரு முட்டை சுனியத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. சபை நல்லா இந்த தெளிவாக வாங்க. 1 சாமுவேல் 28 அதிகாரம் 15-16. இந்த இடத்த படிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே மிக குழப்பமா இருக்கும். சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளிலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுவதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போதே நீ என்னிடத்தில் கேட்பானே. நல்லா கவனிங்க. சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு விரோதமா இருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு விலகிட்டாரு, நீ வந்து ஏன் என்கிட்ட என்ன பண்ற கேட்குற. சவுலும் சொல்லும் போது தெளிவாக சொன்னான், தீர்க்கதரிசி மூலிமா என்கிட்ட பேசல, எல்லாம் பேசலன்னு சவுலே என்ன பண்ணுறான், வாய் தந்து சொல்கிறான். ஆனால் தீர்க்கதரிசிக்கிட்ட தான் போய் என்ன பண்ணுறான், நிற்கிறான். அந்த பிசாசும் எவ்வளோ தெளிவாக அவங்ககிட்ட பேசுதுன்னா, சாமுவேல் பேசுகிற மாதிரி என்ன பண்ணுது, பேசுது. இன்னைக்கு நல்லா கவனிங்க, பைபிளை நீங்கள் இப்படி படித்தாலும் இந்த பிசாசு பேசுகிறத இந்த விச் கிராஃப்ட் பண்ணுற இந்த லேடி தான் கேட்டு யார்கிட்ட பேசுகிறாங்க. சவுல் டைரெக்டாக காதில் என்ன பண்ணல, கேட்கல. இந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனம். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆண்டர் சவுலை தள்ளினார்ன்றத எப்பயோ நடந்த ஒரு விஷயம், அது பிசாசுக்கு தெரியும். அதையே திருப்பி என்ன பண்ணுது, அவங்ககிட்ட சொல்லுது. இதை சொல்லும் போது என்ன ஆகும், பயம் உண்டாகும். என்ன பயம் உண்டாகும்னா, இது எனக்கும் சாமுவேலுக்கு மட்டும்தானே தெரியும். ஆமாம், பக்கத்தில் இருந்த பிசாசுக்கு தெரியும். இன்னைக்கு அநேக நேரம் பிசாசு மேனிப்புலேட் பண்ணுறது இதுதான். அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி என்ன பண்ணும்,
ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும். 1 சாமுவேல் 28:17. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். தாவீதுக்கு என்ன பண்ணிட்டாரா? கொடுத்துட்டார். இது எல்லாம் யாருக்கு தெரியும்? சவுலுக்கே தெரியும். ஏன்னா 1 சாமுவேல் 15:28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்னும் உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை பிடித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். என்ன பண்ணாரா? தோழனுக்கு. இது எதுவுமே அந்த பிசாசு புதுசா என்ன பண்ணல, பேசல. திருப்பி 1 சாமுவேல் 28:18. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை நிறுத்தாமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். 1 சாமுவேல் 13:14. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் 14. இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். இது எல்லாமே பாருங்க, சவுலோட வாழ்க்கையில தெரிஞ்ச விஷயத்தை தான் பிசாசு என்ன பண்ணுது, திருப்பி சொல்லுது. ஆனால் 4ஆவதா ஒரு விஷயம் பிசாசு பேசும்போது பைபிள் ஸ்காலர்ஸ்ல இருந்து எல்லாருமே திகைத்து போன ஒரு விஷயம், இந்த இடத்த இன்டர்பிரேட் பண்ணவே எல்லாரும் பயப்படுற ஒரு இடமா இருக்கிற ஒரு காரியத்தை நான் அவங்களோட பேசுகிறேன். 1 சாமுவேல் 28:19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். இது பாருங்க, இந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்த பிசாசு என்ன பண்ணுது, எதிர்காலத்தை பிசாசு என்ன பண்ணுது சொல்லுது. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எதிர்காலத்தை பிசாசால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுது, கரெக்டாக சொல்லுது. படிங்கம்மா. நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு. இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாளையத்தை என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் இது நடந்துச்சான்னா நடந்துச்சு. இப்போ பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க பிசாசால எதிர்காலத்தை சொல்ல எப்படி? இது இந்த கொஸ்டின் தான் வேதத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய டிபேட். என்னது, பிசாசாலையும் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் சத்திய வசனங்களை படிக்கிற நீங்கள் இந்த வசனத்தை திருப்பி தெளிவாக படித்தாலே இதில் என்ன இருக்குது, ஆன்சர் இருக்குது. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 4வது வசனம். என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். அவருடைய ஆயுததாரி மிகவும் பட்டயத்தினால் அப்படியே செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அடுத்த நாள் சவுல் என்ன பண்ணிட்டாரு, செத்துட்டாரு. ராஜ்யத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, பிடிச்சிட்டாங்க. பிசாசு சொன்னது எல்லாமே என்ன பண்ணுச்சு, நடந்துச்சா? ஆனால் இந்த பிசாசு ஒரு விஷயம் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நாளைக்கு நீயும் யாரோட இருப்பீங்க? சவுல் எங்கே போயிருக்கணும்? அக்கார்டிங் டு தி பைபிள் சவுல் எங்கே போகணும்? அக்கார்டிங் டு தி யோனத்தான் எங்கே போகணும்? 2 பேருமே வேறு டைரக்ஷன். சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாஸ் எவ்வளோ அழகாக மேனிப்புலேட் பண்ணிச்சு பாருங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வச்சுக்கோங்க, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். யார் நாளைக்கு யுத்தத்தில் சவுல் காலின்றது ஊருக்கே தெரியும். என்னது, அதனால தான் சவுல் ஓடுறார். பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் ஏன் நிற்கிறாருன்னா, நாளைக்கு யுத்தம் ஆரம்பிச்சோன்னா யார் செத்துருவா? எல்லாருமே காலி. என்னது, ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தனியாக இருக்கிறார். அவர் தனியாக வேற ஒரு யுத்தத்துக்கு என்ன பண்ணுறாரு, போய் கொண்டிருக்கிறாரு. சில எலெக்ஷன் ரிசல்ட்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்மே தெரியும், இவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த என்னது டெபாசிட்டே கிடையாது. அதே போல் தான் பிசாசு சொல்லுது. ஆனால் பிசாசு எங்கே மாட்டிச்சுன்னா, நீ யார் கூட இருப்ப? வாய்ப்பே இல்லை. ஒரு சூசைட் பண்ணுற ஒரு நபரால் ஆண்டுடைய சமூகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்றைக்கி நல்லா கவனிங்க. இந்த இடத்த நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பிசாசு சொன்னது பொய்ன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல சாமுவேலாக இருந்தால் சாமுவேல் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார், தயவு செய்து போய் மனம் திரும்பி இருப்பார். பிசாசு கடைசி வரைக்கும் உங்களை மனம் திரும்ப, பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா, அந்த வலு சர்ப்பமானது இறுக்கிருச்சுன்னா, கடைசி வரைக்கும் தேவனுக்கு முரண்பாடான காரியத்தை தான் உங்களை பண்ண வைக்குமே தவிர தேவனுடைய சமூகத்தை விட்டு திரும்ப என்ன பண்ணாது, செய்யாது. இந்த இடத்துல நிச்சயமாய் சாமுவேல் என்கிற ஒரு வெளிப்பட்டிருந்தார்னா போய் தயவு செய்து அவரோட சமூகத்தில் என்ன பண்ணு, இதெல்லாம் பேசியே இருக்க மாட்டேன். ஆண்டவர் மனம் திரும்பி கூப்பிடு,
இல்லைனா தாவீது கிட்ட போய் ஒப்புரவாவு, தாவீதோட சமூகத்தில் போய் நில்லு, தாவீது கிட்ட என்ன பண்ணு, ஹெல்ப் கேளுன்னு சொல்லியிருப்பார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிசாசு இப்படி தான் நம்மளை நயவஞ்சகமாய் நம்மளை திருப்புகிற பிசாசா என்ன பண்ணுது இருக்கு. 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சன பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிய நிமித்தமும் செத்து போனான். எதனால செத்து போனா? இன்னைக்கு இந்த கால வேளையில சொல்றேங்க, கர்த்தரை நீங்க தேடாம போனீங்கன்னா அடுத்தது எது தெரியுமா பார்ப்பீங்க? மனுஷன் என்ன சொல்றான், கிளி என்ன சொல்லுது, கோழி என்ன சொல்லுது, நாட்கள் என்ன சொல்லுது, நட்சத்திரம் என்ன சொல்லுது, என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமே பார்ப்பீங்க. காலண்டரை திருப்பி இது நல்ல நாளா, இந்த நாள் என்னது நல்ல நாளா, இன்னைக்கு ப்ரேயர் வைக்கலாமான்ற இடத்துக்குலாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆண்டருக்குள்ளே தான் இருப்போம், ஆனால் செய்கிறது எல்லாமே உலகத்தின் வைகளை சபைக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஜப கூட்டமாக இருக்கட்டும் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? விற்கிறதுக்குள்ளேயே சேர்ந்து என்ன இருக்கும்? அந்த விற்கிறவங்க என்ன பண்ணுமா? சாவை உண்டு பண்ணுமா? இந்த கால வெளியில் இந்த சபைக்குள்ளே இருப்பீங்கன்னா மிக கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னா, இன்றைக்கி நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா நாள் பார்க்குறாங்கன்றதை ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருங்க. என்ன இருங்க? ஏன்னா அவங்க கிட்டலாம் சொன்னால் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்மளை மண்டையில் கொட்டி என்ன பண்ணுவாங்க? உட்கார வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தள்ளி இருங்க. என் ஃபேமிலி நான் என்ன பண்ணுறேன், டேட்டை நான் சூஸ் பண்ணுறேன், வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்காததும் உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நீங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலை மேலே கை வச்சு ஆசீர்வதிக்கிறது ஊழியக்காரன் கிடையாது, தேவனாகிய கர்த்தர். உங்கள் நல்ல நாளில் நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, உங்கள் இருதயத்தில் ஒன்று இருக்கணும், என் ஆண்டர் வந்திருக்கணும், எங்க தேவ பிரசனை வந்து என்ன பண்ணும், என்னை அபிஷேகம் பண்ணுன்ற தெளிவான இடத்துல இருக்கணுமே தவிர, இந்த டேட்டுக்கு தான் இந்த நபர் வருவாங்க, இந்த டேட்டுக்கு தான் இவங்க வருவாங்க, இந்த விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. கோ அண்ட் ப்ரே. அந்த டேட்டில் யார் வராங்களோ அந்த டேட்டில் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபங்க்ஷன் நடத்துங்க. மேபி உங்கள் அப்பா அம்மா ஆப்சண்ட் ஆகலாம், நோ ஃபைன். என்னது, என் பிள்ளையோட ஃபஸ்ட்டு பிறந்தனால எங்கள் அப்பா அம்மா ஆப்சண்ட், எனக்கு அதெல்லாம் மேட்ரு கிடையாது. என்னது, ஆண்டர் வந்தாரா, என் பிள்ளையை ஆசீர்வதிச்சாரா, இது எனக்கு என்னது போதும். அவரோட ப்ரெசன்ஸ் என் பிள்ளைக்கு என்னது போதும். இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைக்கு நம்ம கணவன் மனைவி யாராக வேணாலும் இருக்கலாம், அவரோட சமூகம் போதுங்க. என்னது, வேறு எதுவும் வேணாம். பாஸ்டே வராமல் போகலாம், அன்றைக்கி ப்ரேயருக்கு பாஸ்டே வராமல் போயிடலாம். டோன்ட் ஃபீல் தட். உங்கள் பிள்ளை தலைமையில் கை வச்சு அந்த ஜெபிக்க, அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அதனால தான் அந்த பிள்ளையை உங்கள் வயிற்றில் நீங்கள் சுமக்கும்படியும் இல்லை உங்களுடைய சந்தத்திலேருந்து வரும்படியும் அந்த பிள்ளையை உங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர். டோன்ட் எக்ஸ்பெக்ட் பாஸ்டர் வந்தால் சந்தோஷம், வரலைன்னா பாஸ்டர் வரலன்ற அதையே ஒரு குறையாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதெல்லாம் என்னது, பிசாசு. நீதிமொழிகள் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழியில் யாரை நினைக்கணும்? வேற யாரையும் கிடையாதுங்க. பாஸ்டர்லாம் எக்ஸ்ட்ரா. என்னது, பிக்கல்ஸ். என்னது, பாஸ்டர் யார்? பிக்கல். யார் நமக்கு முதல்ல சாப்பாடு? தேவனுடைய வார்த்தை. நீங்கள் சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வழிகளில் எல்லாம் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். என் அப்பா பிரியப்படுவாரா? என்னது, என் அப்பா பிரியப்படுவாரா? என் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும், என் வீட்டில் நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் தேவன் மகிமை படுவாரான்றது தான் மிக கவனமாக இருக்கணும். என் கல்யாணத்தெல்லாம் வந்த 3 பாஸ்டர் கோச்சிங் இறங்கி போயிட்டாங்க. என்னது, கல்யாணத்தில் ஜஸ்டின் என்ன பண்ணல, எங்களை கனப்படுத்தலை. எனக்கு நல்லா தெரியும், என் திருமணத்தில் என் ஆண்டவரை நான் கனப்படுத்தலை. என்னது, என் ஆண்டவரை நான் கனப்படுத்துகிறேன். ஏன் சொல்லுன்னா, நான் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசுகிறேன். ஏன்னா நான் ஊழியக்காரன். நீங்கள் யாரும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசணும்னு முடிவு பண்ணால் ஊழியம் செய்ய என்ன பண்ணுங்கள், கிளம்பி வந்துட்டு பாஸ்ட்டை பற்றி என்ன பண்ணுங்கள், குறை பேசுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம திருமணமாக இருக்கட்டும், நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்லேயும் யார் மகிமைப்படணும், யார் கனப்படணும்னா கர்த்தர் தான் என்ன பண்ணணும், கனப்படணும். எபேசியர் 4ஆவது அதிகாரம் 30ஆவது வசனம் முடிச்சிடலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரியாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இதை தான் சபை மறக்குது. எல்லா மனுஷனையும் ப்ளீஸ் பண்ணிடுறோம், எல்லாரையும் சூப்பராக ஆக்கிடுறோம். ஆனால் ஒரு வாட்டியும் என் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ரேயர் வைக்கணும்னா நான் முதல்ல பயப்படுற ஒரே ஒரு காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அநேக நேரம் என் குடும்பத்தில் நான் கணவன் மனைவி ஆகி ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. ஏன் இல்லைன்னா, அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கணும், தேவநாமம் மகிமைப்படணும். அந்த பயம் எனக்கு அதிகமாக உண்டு. ஏன்னா யார் துக்கப்படுவாரா? இன்றைக்கி எத்தனை மனுஷனை வேணாலும் துக்கப்பட்டு நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் ஆண்டவருடைய தயவுனால். ஆனால் அவரை துக்கப்படுத்திட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாது. சவுல் துக்கப்படுத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? சவுல் துக்கப்படுத்திட்டான். பலிகளை செலுத்திட்டான், பலிகள் செஞ்சுட்டான். எல்லாம் பயங்கரமான ராஜா. இஸ்ரவேலில் அவனுக்கு எல்லாருமே பிடிக்கும். தாவீதை விட இஸ்ரவேலில் இருக்கிற நிறைய ஜனங்கள் யாருக்கு பிடிக்கும்னா சவுல் என்ன பண்ணோம், பிடிக்கும். ஆனால் கர்த்தருக்கு யாரை பிடிக்கல?
இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு உங்களை பிடிக்குமா, நீங்கள் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிடிக்குமான்றதை என்ன பண்ணுங்கள், மிக கவனமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் பாஸ்டர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறார் என் மேலே, இல்லை, கர்த்தர் உங்கள் மேலே என்னவாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். என் கர்த்தர் மகிமைப்படுவாரா, என் கர்த்தருடைய நாமம் உயருமா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை கஷ்டமான விஷயமா இருக்கட்டும், அதில் யார் மகிமைப்படணும், என் கர்த்தர் மகிமைப்படணும். இருக்கிறவங்களை கண்களை மூடி